கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், இதெல்லாம் கூடுவதற்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒருவேளை ஆல்ரெடி உங்களுக்கு அஃபேர் இருந்தால் கூட உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகலை, நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நான் பிஸ்னஸை பெருசாக பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பெரிய லெவலில் 2-3 யூனிட் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது மட்டுமல்ல, கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு வரும் காலங்களில் உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய தொடர்பு, இது அத்தனையும் உங்களுக்கு அமையும் அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா பரவாயில்லாமல் இருக்குது. உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள், இது எல்லாமே இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானம் இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த வாரத்தில் யாருக்காவது நீங்கள் தேவையில்லாமல் கடன் கொடுக்குறீங்களோ அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களுடைய ஒரு உதவியை கேட்டு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் யாரும் சும்மா இருக்கிறதுக்கோ ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவனையும் மகாலட்சுமியும் கும்பிட்டு வாங்க.